தமிழகத்தில் வெயில் தாக்கம் அதிகரித்து வருவதற்கான காரணங்கள் குறித்து தனியார் வானிலை ஆய்வு மைய ஆராய்ச்சியாளர் ராஜேஷிடம் நமது செய்தியாளர் சுபாஷ் நடத்திய கலந்துரையாடலை பார்க்கலாம். தமிழகம் முழுவதுமாக இந்த ஆண்டு வெயிலின் தாக்கம் சற்று அதிகமாகவே இருக்கிறது. இது தொடர்பாக நம்மிடையே பேச தனியார் வானிலை ஆய்வு மைய ஆராய்ச்சியாளர் திரு ராஜேஷ் அவர்கள் நம்மிடையே இருக்கிறார். இது தொடர்பாக அவரிடம் கேட்போம். இந்த வருஷம் வெயில் காலம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே ரொம்ப வெப்பம் அதிகமாக இருக்கு, என்ன காரணம்? இது இந்த வருடத்துக்கு இது புதுசு இல்லை. எப்பயுமே இந்த ஏப்ரல் மாதத்துல இந்த மாதிரி ஒரு வெயிலின் தாக்கம் அதிகமாக தான் இருக்கும். இந்த வருடம் இந்த ஈரப்பதம்னு சொல்லக்கூடிய ரிலேட்டிவ் ஹியூமிடிட்டி கொஞ்சம் அதிகமாக இருக்கு. போன வருஷத்தை விட கிட்டத்தட்ட 70% இப்போவே ரீச் ஆயிடுச்சு. அதனால வெயிலின் தாக்கம் கொஞ்சம் அதிகமாக தெரியுது இந்த வருஷம். இந்த ரிலேட்டிவ் ஹியூமிடிட்டி அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, அந்த காற்றுல ஒரு ஈரப்பதம் இருக்கும். அது வெயில் அதிகமாக அதிகமாக அந்த ஈரப்பதமும் அதிகமாகும். இது சென்னைக்கே உரிதான ஒரு குவாலிட்டி. இது மற்ற சிட்டிஸில் எவ்வளோ வெயில் அடித்தாலும் சென்னையில் அதிகமான ஈரப்பதம் இருக்கிறதுனால ஒரு 40லேருந்து 42 டிகிரி வெயில் அடித்தா கூட 50 டிகிரிக்கு எந்த உணர்ச்சி இருக்குமோ அந்த உணர்ச்சி சென்னையில் இருக்கிறதுக்கு காரணம் இந்த ஈரப்பதம் அதிகமாக இருக்கிறதுனால. அது மட்டும் இல்லாம இந்த வருஷம் தமிழகம் முழுவதுமாகவே இந்த வெப்பம் அதிகமா இருக்கு. வரும் நாட்கள்ல, அதாவது கோடை தொடங்க போகிறது மே 5க்கு அப்புறம், அந்த இடத்துல எப்படி இருக்கும் ஒட்டுமொத்தமாக தமிழகம் முழுவதும்? அதாவது நம்ம முன்னோர்கள் சொல்லி வைத்த இது என்ன அப்படின்னாக்க, அந்த அக்னி நட்சத்திரம் அப்படிங்கிற டைம் பீரியட்ல இந்த காத்து இருக்காது. அதாவது கடல்லேருந்து நிலத்துக்கும் நிலத்திலேருந்து கடலுக்கும் அந்த காத்து ஓட்டம் இருக்கிறதுனால அந்த டெம்பரேச்சர் கண்ட்ரோல்ல இருக்கு. அந்த 5ஆம் தேதியிலேருந்து 28ஆம் தேதி மே மாசம் இந்த டைம் பீரியட்ல சூரியன் டைரக்டா தமிழ்நாட்டுக்கு மேல இருக்கிறதுனால அந்த காற்றோட்டமும் கம்மியா இருக்கிறதுனால வெப்பம் மிக அதிக அளவுல நம்ம உணர்வோம். இந்த கோடை காலத்துல வெயில் அதிகமாக இருக்கும். அதே நேரத்தில் மழை வருவதற்கான வாய்ப்புகளோ சாத்தியக்கூறுகளோ இந்த கோடை மழையில் எதிர்பார்க்கலாம்? கண்டிப்பா எதிர்பார்க்கலாம். இந்த தடவை இந்த கோடை மழை எப்பயுமே அது வருடம் உண்டு. மதுரை போன்ற தென் மாவட்டங்கள்ல இந்த கோடை மழை கண்டிப்பா இருக்கும். சென்னையில அவ்வளவா இருக்காது. பட் தென் மாவட்டங்கள்ல இந்த வருஷம் கோடை மழை இருக்கும்ன்றது நான் எதிர்பார்க்கிறேன்.